ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜோயோ ஜிங்ஷிக்கிட்ட வந்து, இந்தாடா ஸ்ப்ரே எடுத்துக்கோ, செல்ஃப் டிஃபென்ஸ் ஷோவில் நம்மளை புரட்டி எடுத்தால, அதனால தான் ஹுவா கொடுத்தான்னு சொல்லிட்டு கொடுக்க, அவள் இது உனக்காக தானே கொடுத்தான், எனக்காக ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் நம்ம ஹுவா இது ஜிங்ஷிக்காகன்னு எழுதியே கொடுத்துருக்கேன், ஒழுங்கா கொடு, இது என்னோடது அப்படி சொல்லிட்டு இது நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு பிடுங்கிட்டு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹுவா கிட்ட இப்படி மூவியெல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, நாங்கள் மட்டுமே போகல, அங்கே ஜிங்ஷியும் வேயும் கூட இருந்தாங்கன்னு சொல்ல, ஓஹோ அப்போ அங்கே பிக்கப் ஆகிடுச்சான், ஜிங்ஷியும் அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாங்க. வெல்கம் பார்ட்டியில் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால அவனை கூட துரத்தி விட்டாங்களே, அடடா சம்திங் இங்கே இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஓட்ட ஆரம்பிக்க இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக ஜிங்ஷியை கால் பண்ணி, கொஞ்சம் வெளியே வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே உட்கார வச்சுட்ருக்கான். ஷிஷுவில் நம்ம மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருந்தால அது மாதிரியே இருக்குல்லங்க. ஆமாம்மா இது மினிசி, அதான் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, 2 ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கான், அந்த தனிக்கல்ல விட்டுட்டு வா போட்டி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹுவாவும், நீ என்ன அந்த வேப்பனோட ரொம்ப சந்தோஷமா மூவி பார்த்து போலியேன்னு கேட்க, நீயும் அந்த சீனியரோட பாப்கார்ன்லாம் ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டு இருந்த போலியேன்னு கேட்குறான். அப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு வேற கேட்க, ஏண்டா உனக்கு ஜெலஸா இருக்கான்னு சொல்லி இவ கேட்கவும், ஜெலஸா எனக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன்னோட அம்மா உன்னை கேர் பண்ணி பார்த்துக்க சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பார்த்துக்கிறேன், ஒருவேளை டக்குன்னு அவங்களுக்கு இது தெரிய வந்து உன்னை அடிச்சிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும், யாரு எங்கள் அம்மா அடிக்கிறதா, இது மாதிரி டாப் ஸ்டூடெண்ட்டை நான் லவ் பண்ணுறது நினச்சி சந்தோஷம் தான் படுவாங்கன்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு தான் நிறையா பொட்டன்ஷியல் இருக்கு, ஸ்மார்ட்டான பையன், ஜீனியஸான பையன், 2 பேரும் சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்பட்டவங்களா, அப்புறம் இன்னும் சேரல அப்படி சொல்லிட்டு கேட்க, இன்னும் உனக்கு ஜெலஸ் இல்லைன்னு தான் சொல்றியாடா அப்படின்னு கேட்கவும், எனக்கா இல்லவே இல்லையேங்கிறா, உனக்கு ஜெலஸ் தாங்க இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி வெல்கம் பார்ட்டிக்கு எனக்கு வேண்டி தானே ஜாயின் பண்ண ஹோஸ்டான்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் எதுக்காக சேர போகிறேங்கிறான். எனிவே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, வெல்கம், இனிமேல் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஏன்ட்டே நேராக வந்து கொடு, ஜோயிக்கிட்ட கொடுத்தா அவனே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு விட்டு பேச 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. தென் அப்படியே அடுத்த நாள் நைட்டு பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் கால் பண்ணி கொஞ்சம் கீழே வான்னு சொல்லி கூப்பிடுறா. வந்து பார்த்தா கையில் பொக்கேவோட இத்தனை பேரோட நின்றுட்டு இருக்கா, ப்ரப்போஸ் பண்ண போறா. ஜிங்ஷிக்கு சுத்தமாக பிடிக்கல, இவ வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் வரா. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹாங்லோவும் ஹுவாவும் நின்றுட்டு இருக்காங்க. ஜிங்ஷி அந்த இடத்துல வச்சு பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் கையில் பொக்கேவை கொடுத்துட்டு, இந்த பிங்க் ரோஸோட மீனிங் என்னன்னு தெரியுமா, அதுக்கான அர்த்தம் லவ்வை வெளிப்படுத்துறது, நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியான்னு கேட்க, எல்லாரும் முன்னாடி வச்சு ரிஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா, ஸோ இந்த பக்கமாக வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். இவளுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியாதுல்ல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவளுக்கு. இங்கே ஜிங்ஷியோ அந்த பூவை வட்டியை திருப்பி கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறான். வேற யாராவது லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லைங்கிறான். 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தா அவங்களோட ஃபீலிங்ஸ் கிளியராக புரியாதுன்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிட்டா. நேராக ரூமுக்கு வந்தவன் நானும் ஹுவாவும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸில் காட்டுறாங்க. ஹாங்லும் நம்ம ஹுவா கிட்ட, ஏய் சீனியர் நல்ல பையன்டி, ஓகே சொல்கிறி, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாவது பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கேன். இது எனக்கு கடுப்பாக இருக்குது. கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த சீனியர் இருக்க 2 பேரும் கோத்து விட்டு வேற போயிட்டாங்களா. எங்கே போகிறேன் அப்படின்னு இவன் கேட்க, லைப்ரரி தான் போகிறேங்கிறா. நானும் அங்கே தான் போகிறேன், வாவே 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடேன். ஜிங்ஷிக்கு இவனோட பேசுறது பிடிக்கல இல்லையா, ஸோ அவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான். இவ ஏதாவது வந்து பேசுவான்னு நினச்சிருப்பா போல. இவன் இப்படி கண்டுக்காமல் போகவும் இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனோடவே வந்துட்டா. அங்கே வந்து புக்கை எடுக்கும்போது மேலே இருக்கு. டக்குன்னு அந்த பையனை எடுத்து கொடுத்துட்டானா, கை டச் ஆனதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை வாங்கிக்க அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக வரா. இவளுக்கு இது பிடிக்கல, ஸோ எனக்கு புக்கு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நழுவிட்டு அந்த இடத்த விட்டு. அப்படியே இந்த பக்கம் நம்ம சாங்க காட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. இவன் 18வது ரேங்க்கு. எப்போவும் ஃபஸ்ட்டே ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருந்ததால் இப்போ 18வது ரேங்க் எடுத்துருக்கும், ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான். அப்போ டூ வந்து, உன்னை விட நான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன், உன்னோட ரேங்க்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறனா, என்னோட ரேங்க்கு நான் செவத்தில் தான் முட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவளோடது காட்டுறா. அவள் 27வது ரேங்க்கு. இதுவரை இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை தான், என்ன பண்ண முடியும், நம்ம படிக்கிறது டாப் யூனிவர்சிட்டி, நம்மளை விட நிறைய திறமையான பசங்க இருப்பாங்க, நம்மளால முடிஞ்ச வரை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசுகிறா. பட் இவனால் அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கவே முடியல. இப்போ நேராக ரூமுக்கு வர அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட் பையன் வந்துட்டான். அவன் இவங்கள விட சின்ன பையன், ரொம்ப ஜீனியஸு. இதில் யாரு சாங், நான் உங்களோட நோட்ஸை எடுத்து படித்தேன்,
அதில் பாருங்கள் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு கால் வரவும் போயிட்டானா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லைல்ல, அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. பட் அந்த பையன்லாம் நல்லா தான் பேசுகிறான், சின்ன பையன் வேற இல்லையா. இந்தாங்க என்னோட நோட்ஸை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்களேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நாளைக்கு வேணால் படிச்சுக்கோங்க ப்ரோ, இப்போ நான் கொஞ்சம் தூங்கணும்னு சொல்ல, ஓகே நீ தூங்க அப்படி சொல்லிட்டு அவன் நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டான். அப்படியே இங்கே நம்ம ஹுவாவை கட்ட பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவளும் இப்போ நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுறோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லி கேட்குறா. எப்போவும் அவங்களோட இருந்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், எப்போவும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுன்னு ஹாங்லும் சொல்ல, ஒருவேளை ஆக்சிடென்டலாக அவங்கள நம்மளை டச் பண்ணிட்டா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுமான்னு கேட்கவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நாள் ஃபுல்லாக ஹக் பண்ணிகிட்டே இருந்தாலும் சந்தோஷம் தான் படுவாங்க, அதெல்லாம் ஒரு விதமான தனி ஃபீல் அப்படி சொல்லிட்டு ஹாங்லும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹுவாக்கு அந்த சீனியர் தொட்டதும் இவளுக்கு பிடிக்காம தானே ஃபீல் பண்ணியிருப்பா. ஸோ அவரை பற்றி நீ திங்க் பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு இவளுக்கே புரிய வந்துருச்சு. இங்கே நம்ம ஜிங்ஷியை காட்ட ஜோயு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இன்றைக்கி நான் ஹுவாவையும் அந்த சீனியர் பையனையும் லைப்ரரியில் பார்த்தேன், 2 பேருக்கும் பிக்கப் ஆகி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும், இன்றைக்கி நீ என்ன பண்ண போகிற, நம்ம நைட்டு சாப்பிட போகலாமா ஒன்றான்னு கூப்பிட, இல்லை எனக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். என்ன இவன் இப்படி பண்ணுறாங்கும் போது அந்த சீனியர் பையன் டெக்ஸ்ட் பண்ணி, வா நம்ம ஒன்றா சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட, என்ன பண்ணுறதுன்னு இவளுக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷி இப்போது சாங்கு கால் பண்ணியிருக்கான். இன்றைக்கி உன் அப்பாவோட பர்த்டே இல்லை அப்படிங்கும்போது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியாடான்னு கேட்குறான். என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் எப்படி மறப்பேன், ஃப்ரெண்டுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லாத்தையும் தனியாக நீயே ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்ட, யாரா அப்படி நினச்சா விடுறான்ட்டு இருக்கான். சரி ஹுவா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டதும், உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டான். அடனாயே நீ தான்டா கால் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷிஷி டெக்ஸ்ட் பண்ணி, நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா நம்ம எக்ஸிபிஷன் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட சரின்னு சொல்லிட்டான். எங்கே நம்ம ஹுவா சீனியரோட இப்போ சாப்பிட வந்திருக்கா, ஆனால் அவள் மனசெல்லாம் ஜிங்ஷியை தான் நினச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி சாக்கர் மேட்சும் இல்லை, என்னை இன்வைட்டும் பண்ணல, அவன் என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானான்னு யோசிக்கும்போது, நீ என்ன சாப்பிட்ற அப்படி சொல்லிட்டு கேட்குறானா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஜிங்ஷியை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சாங் எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்காக ஷிஷியோட வெளியே வந்திருக்கான். அப்போது ஷிஷியை கூப்பிட்டு தனியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவள் அப்படியே சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத இவன் ஒரு மாதிரி மெய் மறந்து போய் பார்க்குற மாதிரி பார்க்குறான். அதாவது இவனுக்கு அவளை பிடிச்சிருச்சு போல, என்னன்னு தெரியல, இருந்தாலும் இவங்க கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணுறதால இந்த பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டு, உனக்கு ஸ்டடீஸில் ஏதாவது ஸ்ட்ரகிள் கீது இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணதே கிடையாது இல்லையா, புதுசாக இருக்குது, என்னை விட நல்லா படிக்கிறவங்க இருக்காங்கன்னு எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை, அவங்கள விட நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குங்கும்போது, சாங் இதை எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க, நீ ஒருத்த மட்டும் இதை ஃபேஸ் பண்ணுறது கிடையாது, தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணாத. இவ இப்போது லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்கே மாறிட்டாலாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எனக்கு பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்கிறதால அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, அதை நான் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் ஃபேஸ் பண்ணுவேன். நீயும் உன்னோட கண்களை மூடி முன்னோக்கி நடக்க ஆரம்பி, எல்லாமே உனக்கு நல்லபடியாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் அவனுக்கு சப்போர்ட்டிவாகவும் பேசுகிறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, என்ன மேட்ச் முடிஞ்சிருச்சா, நீ தான் வின் பண்ணியான்னு ஜிங்ஷிக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா, ரிப்ளையே காணுமா. ஸோ ஜோயு கிட்ட என்ன மேட்ச்லாம் இன்றைக்கி முடிஞ்சா அப்படி சொல்லிட்டு கேட்க, உனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையா என்னன்னு அந்த சீனியர் பையன் கேட்குறான். அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேச வரும்போது மெசேஜ் வந்துடுச்சா, அதுக்கு தான் அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, இன்னைக்கு மேட்சே கிடையாதுன்னு சொல்லி ஜோயு தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ கரெக்டாக சாங்கும், இன்னைக்கு ஜிங்ஷி அப்பாவோட பர்த்டே, ஸோ அவன் ரொம்ப லோவாக இருப்பான், கொஞ்சம் அவனுக்கு கம்பெனி கொடுத்தா நல்லபடியாக ஃபீல் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சாரி சீனியர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரமாக அவன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா பார்க் கூட போகலாங்க, கண்டிப்பாக அதுக்கு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. எங்கே ஜிங்ஷி கிரவுண்டில் சோகமாக உட்காந்துட்ருக்க, டப்புன்னு வந்து அவனை பயமுறுத்தி விட்டு, சார் அப்படி என்ன தான் வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு கால்க்கு ஒரு மெசேஜ் கூட ரிப்ளையே காணுங்க, சும்மா அப்படியே விளாண்டே இருந்தேன், விளையாடும் போது எப்படி ஃபோனை யூஸ் பண்ண முடியுங்கிறான். ஆளை பார்த்தா விளாண்ட மாதிரியே தெரியலையேங்க, அதெல்லாம் நான் ரொம்ப அழகாக இருக்கல அதனால தெரியாதுன்ட்டு இருக்கான். சரி இப்போ எதுக்காக மூஞ்சி எப்படி வச்சுட்ருக்க, பிரேக்கப் கீது ஆயிடுச்சுன்னு கேட்கவும், என்ன என் மூஞ்சை பார்த்தா அப்படியே தெரியுதுன்னு கேட்குறான். நீ தான் முன்ன மாதிரி இல்லையே, சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டார் ஆகிட்டேன், பிங்க் ரோஸ் இன்சிடென்ட் கூட எனக்கு தெரியும், கன்ஃபஸ் பண்ணாங்களாமாவே அப்படின்னு கேட்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்கிறான். ஏன்டா பண்ணேன்னு கேட்கவும், அந்த பொண்ணு பார்த்தா நம்ம இங்கிலீஷ் டீச்சர் மாதிரியே எனக்கு தோணுது, அவள் சிரிச்சாலும் உள்ள சீரியஸாக இருக்கான், நம்ம இங்கிலீஷ் டீச்சர் எப்படி இங்கிலீஷ் டெஸ்க்கு ஃபோர்ஸ் பண்ணி என்ன எழுத வைப்பாங்க அது மாதிரியே ஃபீல் பண்ணுறங்கவும், உனக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாது போகும்போது, இங்கே பாரு நீ அந்த சீனியரெல்லாம் டேட் பண்ணது சரியா, அப்படி டாப்பர் ஸ்டூடெண்ட்டை தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னா சாங் இருக்கான்ல அவனை டேட் பண்ணுங்க, அவனை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணது தெரியும்ல அதனால தான் வேணும்னு சொல்கிறான்.
லூசு மாதிரி பேசாதடாங்கும்போது என்ன கோப்பட்டியான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, இந்த அவனுக்காக நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கங்கும்போது என்னோட ஃபேவரட் ஸ்நாக்கும் தீர்ந்து போச்சு, ஃபேவரட் ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சோகமாயிட இந்த புது ஸ்நாக்கை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இது நல்லா தான் இருக்கு, ஆனாலும் சில விஷயங்களை எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுல்லன்னு கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அடுத்த டைம் இன்னொன்று வாங்கி தரேங்க. ஒன்றுதான் வாங்கி தருவையா, என்ன இவ்வளோ கஞ்ச பிள்ளையா இருக்கங்கிறான். நானா கஞ்சம்? அன்னைக்கு திருடங்க நம்மளை துரத்திட்டு வரும்போது நீ சாங்கோட ஒரே ஒரு ஜூஸை வாங்கி அவனோட மட்டும்தானே ஷேர் பண்ண, எனக்கு ஒரு வாயாச்சும் கொடுத்தியான்னு கேட்க, அடிப்பாவி அதெல்லாம் இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கியா, அக்ரிகல்ச்சர் ஸ்டடியில் எல்லாத்தையும் உனக்கு தானே நான் கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாங்கும்போது இல்லையே பாதியை நீ சாங்கோடலாம் ஷேர் பண்ணிக்கிட்டேங்கிறா. அது இவனுக்கு மறந்து போயிடுச்சு. அப்படியே பண்ண அப்படி தோணலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக என்ன முடிஞ்சிருச்சா, நான் பாருக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேற கூப்பிட்டேன். ஐயோ சாரி நாளைக்கு போய்க்கலாம், இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டா. அப்படியே லேட்டும் ஆயிடுச்சுல, சரி நான் போகிறேன், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போவேங்கிறான். ஓகே பார்த்து போய்க்கோன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஹக் பண்ண இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. திரும்ப அவளை ஹக் பண்ணுறதுக்காக கை அப்படியே பிடிக்க வரும்போது டக்குன்னு அவள் விலகிட்டாளா. சரி நான் போயிட்டு வரேன்ட்டும் போயிட்டாளா. என்னடா ஜிங்ஷி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனே திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹுவா நேராக ரூமுக்கு வர அந்த சீனியர் பையன் வெளியே நின்றுட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் இன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்டதேங்கும்போது நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கிறான். இல்லை ஃபஸ்ட்டு நானே சொல்லிடுறேன், சரியா வார்த்தைகளை போட்டு எனக்கு பேச வராது, உன்னை பார்த்தாலே முழுசாக மறந்துடுறேன், இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம இப்போ க்ளோஸ் இல்லைனாலும் போக போக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருந்துச்சு. பட் இப்போ அது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட மனசில் ஒரு முக்கியமான பர்சன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அது நான் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. சாரி சீனியர், மேபி நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டாக இருக்கலாம், பட் இப்போதைக்கு என்னோட மனசில் யாரும் இல்லைங்க. இனிமேல் இந்த புக் என்கிட்ட இருக்கக்கூடாது, இது எனக்கானது இல்லை. உன்னோட ஓன் ஹாப்பினஸை நீ கண்டுபிடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கொடுக்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் லைப்ரரியில் மீட் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு இவன் சோகமாக போயிட்டுருக்கான் பாவம். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ தான் நல்லா ரிலீஃபாக இருக்குது. இவன் சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு என்னடி சீனியர் பையன் கன்ஃபெஸ் பண்ணானான்னு கேட்கும்போது ஆமாங்கிறா. அடேங்கப்பா போடு நம்மள ஒரு கப்பல் வந்துட்டான்னு இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. ஏன்டி பண்ணேன்னு கேட்க, நம்ம கீவ் சொல்லியிருக்கால காதல் வர்றதுக்கும் வராததுக்கும் காரணம்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு நம்ம ஜிங்ஷி சொன்னால, அதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அடுத்த நாள் நம்ம சாங்கோ இவன் சீனியரை ரிஜெக்ட் பண்ணிட்டால, அந்த சந்தோஷத்தில் 2 கேக்கை வாங்கி கொடுத்துட்டு 2 சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணிப்பாரு, எப்படியும் நீ அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க, அது எப்படி நீ கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னு கேட்குறா. இவனை விட சாங் எவ்வளவோ மேல், அவனையே நீ ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த பையனை நீ எப்படி அக்செப்ட் பண்ணுவ, ஸோ எனக்கே தெரியும்ன்ட்டு நீ இதுவரை 2 பசங்களை ரிஜெக்ட் பண்ணிட்ட, சரி சொல்ல உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும், லைக் அவங்களோட ஹேர் லென்த் எப்படி இருக்கணும், அவங்களோட பர்சனாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறா. நீ சிங்கிளாகவே இருந்து செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நான் கேட்குறேன்னு சொல்ல, எனக்கு அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டைப்லாம் கிடையாதுன்ட்டா. ஆக்சுவலாக பொண்ணுங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் பாய் எல்லாம் ட்ரீம் பண்ணிட்டே சுற்றுவாங்கல்லன்னு கேட்கும்போது நான் ஆர்டினரி பொண்ணு கிடையாதுன்ட்டு இருக்கா. என்னவ எப்படி கேட்டாலும் ஒத்து வர மாட்டாளேன்னு யோசிக்கும்போது கரெக்டாக ஷிஷி நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போகலாம், நானும் சாங்குமே வரோன்னு சொல்லிட்டு கூப்பிடேன். டே ஷிஷியும் சாங்கும் வராங்களாமாடா, உனக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்க, இருக்கு இந்த கேக் வேணாமா நான் திங்கிறேன் பாரு அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ண அவங்க இப்போ ட்ரிப்புக்கு வந்துட்டாங்க. நல்லா பயங்கர குளிர் பிரதேசத்துக்கு வந்திருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் அங்கே நின்று ரூமை புக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஹூவாவும் என்னடியே 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறா. நீங்களும் தான் 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு இவளும் கேட்குறான். ஆக மொத்தம் 2 பேருக்குமே எந்த முன்னேற்றமும் இல்லை இல்லையா. இங்கே நம்ம ஜிங்ஷியுமே அதை தான் கேட்குறான். என்ன நீயும் ஹுவாவும் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்க, முன்ன மாதிரி இப்போ நான் அவளை ஃபீல் பண்ணல, பட் எனக்கே அது இன்னும் கரெக்டாக புரியல. சரி நீ ஹுவாவோட சேர்ந்துட்டியான்னு கேட்கும்போது அட போடா என்னடா பேசிகிட்டு இருக்கேங்கிறான். சரி எப்போ தான் கன்ஃபஸ் பண்ண போகிற, ரொம்ப நாளாகவே நீ அவளை லவ் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறான். கன்ஃபஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம லவ்வை சொல்லி அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டானா இப்போ இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ எப்படி நீயும் அவளும் கேஷுவலாக பேசிக்கிறீங்களா இல்லை தானே, அதுக்காக தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு வராங்க. அடுத்த நாள் அப்படியே வெளியே சுற்ற போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ நேராக ஜிங்ஷி கிட்ட வந்து, டேய் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வரணும், நம்ம குறுக்க போகக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமேனு யோசிச்சவன் தண்ணியெல்லாம் வேணும்னே ஐயோ அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே மாற்றி ஊற்றிக்கிட்டு, அச்சோ எங்கள் ட்ரெஸ் எல்லாம் இப்படி நினச்சி போயிடுச்சே, லேட் ஆகிடும், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா வரோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மட்டும் தனியாக அனுப்பி விட்டாங்க.
ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஜிங்ஷி ஹீரோயின்ட்ட வந்து அவங்க 2 பேரை மட்டும் எப்படியாவது பிளான் பண்ணி ஒரே ரூமில் மட்டும் இருக்க வச்சிட்டோம்னா அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே தனிமையிலேயே அவங்களுக்கு காதல் வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தனியாக இருந்தால் காதல் வரும்னு யார் அவனுக்கு சொன்னான்னு கேட்குறா? நிச்சயமாக தான் சொல்கிறேன். அந்த தனிமையில் அவங்களே நல்லா உணருவாங்க. அப்போ அவங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்கல்ல. ஒரு காற்று நுழையிறது கூட ரொம்ப சென்ஸ் பண்ணி அப்படியே காற்று வாக்கில் காதல் வந்துருங்கும்போது இவங்க 2 பேருக்கும் காதல் வந்துடும் போல. ஏன்னா லுக்கெல்லாம் மாறிடுச்சு. ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க ஆக்வர்ட் ஆகிடுச்சு. சரி நீ வா, நான் முன்னாடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.